பனிஷ்மெண்ட் அண்ட் அனிமல் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 2 பகுதிகளை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் பார்த்த நெறிமுறை கருத்துக்களான இந்த எத்திக்கல் டிபேட்ஸ் என்ற பகுதியிலிருந்து பல்வேறு வித கருத்துக்களை நாம் பார்த்திருந்தோம். தற்போது இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மற்றும் அனிமல் ரைட்ஸ் என்ற 2 பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று உள்ள பகுதியை நாம் பார்த்தோமேயானால், இந்த பகுதியானது முழுமையாக மாணவர்களினுடைய ஒரு கருத்தாக, மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவுகளை இந்த பகுதியானது எவ்வாறு சொல்லுகிறால், டெத் பெனால்டி என்று சொல்லப்படக்கூடிய அல்லது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்ற 2 சொல்லாடல்களை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். டெத் பெனால்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை என்ற ஒரு சொல்லாடலை நாம் இன்று தமிழில் பார்க்கிறோம். இந்த மரண தண்டனை என்பது கொடுங்கோலாக கொடுமையான குற்றத்திற்காக வழங்கப்படக்கூடிய, நீதிமன்றங்களால் வழங்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாக நாம் கருதுகிறோம். இந்த பகுதியில் இதனுடைய தொடக்க காலத்தையும் மற்றும் இதற்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு போன்ற பல்வேறு விதமான கருத்து உரையாடல் தான் இந்த பகுதியில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்று நாம் பார்க்கிற பொழுது, இதனுடைய அறிமுகம் என்ன அப்படின்னு பார்க்கிறது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு நிறைய இந்த மரண தண்டனைகளில் கூடிய வகைகளை நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட்டும் எந்த மாதிரியான வடிவங்களில் கொடுக்கப்படுகிறது என்று நாம் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்த்தோமேயானால், கிரீக் என்ற நாட்டிலிருந்து நமக்கு இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது ஆரம்ப காலத்தில் துவங்குகிறது. குறிப்பாக நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், தத்துவ துறையில் மிக முக்கியமான தத்துவறிஞராக போற்றப்படக்கூடிய சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது, அதாவது டெத் பெனால்டி என்ற சொல்லாடலில் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒரு என்ன விதமான குற்றங்களுக்காக வழங்கப்படுகிறது என்றால், குறிப்பாக அரசை எதிர்க்கக்கூடிய சூழல்களில் பண்டைய காலத்தில் சொல்லப்படக்கூடிய கிரீக், ஏதென்ஸ் போன்ற நாடுகளிலுடைய சிஸ்டம்ஸ், இந்த சிஸ்டம்ஸை யார் கொஸ்டின் பண்றாங்களோ, இப்போ குறிப்பாக சாக்ரட்டிஸ் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று பார்த்தோமேயானால், கரப்டிங் ஃபார் யூத் என்று சொல்கிறார்கள் முதல் குற்றம். இரண்டாவதாக டினை த கிரீக் காட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுள் கொள்கையை மறுத்ததற்காகவும், அந்த கிரேக்க கடவுளினுடைய கொள்கைகளை மறுத்ததற்காகவும், அதை பற்றிய விமர்சனம் செய்ததற்காகவும், இளைஞர்களை மூளைச்சலவை செய்ததற்காகவும் என்ற 2 குற்றங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு இந்த டெத் பெனால்டி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டெத் பெனால்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய ஹேங் அப்படின்ற தூக்கிலிடுவது என்று சொல்கிறோம். தூக்கிலிடுவதுதான் நம்ம உயர்பட்சமான ஒரு தண்டனையாக, மரண தண்டனையிலே உயர் தண்டனையாக நாம் அதை கருதுகிறோம். அப்ப இந்த தூக்கிலிடுவது என்றுதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை நாம் சொல்லுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலத்தில் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை என்ன மாதிரியான வடிவங்கள்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, விஷங்கள் போன்ற கொடுமையான விஷங்களை அருந்த செய்து மரணிக்க செய்துள்ளார்கள். அப்படிதான் ஹெம்லாக் என்ற ஒரு கொடிய விஷம் உள்ளது. அந்த ஹெம்லாக்கினுடைய தன்மை என்னவென்றால், இந்த ஹெம்லாக் என்ற விஷத்தை நீங்கள் குடித்து விட்டு தூங்கிட்டீங்கன்னா ஃபார் ஸ்லீப்பிங் டோஸ், நீங்க மறுபடியும் எந்திரிச்சிருவீங்க. ஆனா அந்த ஹெம்லாக் என்ற பாய்சனை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை சாப்பிட்டுட்டு தூங்காம இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு உடலில் உள்ள பகுதிகளாக, உறுப்புகளின் பகுதிகள் செயலிழக்க செய்து இறுதியாக அந்த மரணத்தை நேரிட செய்கிறது. அதுபோலதான் சாக்ரட்டிஸுக்கு வழங்கப்பட்ட ஹெம்லாக் என்ற விஷத்தை கொடுத்து விட்டு அவர்களது சீடர்களையும் அவர்களது சகாக்களையும் அருகே அமரச் செய்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்து சாக்ரட்டிஸ் அவர்கள் படுக்கையிலே மரணம் அடைந்தார் என்பது நாம் அறிந்தது. இது போன்ற ஒவ்வொரு விதமான தண்டனைகளில் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டெத் பெனால்டியில் ஒவ்வொரு விதமான வகைகள், குறிப்பாக ஒரு 6 விதமான வகைகளில் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்று
நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது சரியா தவறா, இது என்ற காலகட்டத்திலும் எத்தகைய சூழலிலும் இந்த தண்டனை என்பது தீர்மானிக்கப்படுகிறது, இதை தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் யார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் இப்பொழுது இந்த பகுதியில் பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக குறிப்பாக இந்த பகுதியானது, இந்த பாடத்திட்டத்தினுடைய பகுதியானது இமானுவேல் கேண்ட் என்ற ஒரு தத்துவ அறிஞரினுடைய இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவர் வெளியிட்ட இப்ப சமீப காலத்தில் வெளியிட்ட 1996களில் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் குறித்த ஒரு பப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. அதனுடைய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த பகுதியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் டிபேட் என்று சொல்லக்கூடிய மார்க் டிபேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞரனுடைய புத்தகத்தினுடைய த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பிலாசபி அண்ட் லா என்ற ஒரு பெயருடைய புத்தகம் 2017 வெளிவந்த புத்தகத்தினுடைய அடிப்படையும் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்ற பகுதியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் தேவைனால் இந்த 2 புத்தகங்கள் வழியாக நீங்கள் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை முழுமையாக இன்னும் விரிவாக இது பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நாம் இப்போது முதல் பகுதியான இன்ட்ரோடக்ஷன் என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். கேபிட்டல் பனிஷ்மெண்ட், த எக்ஸிகியூஷன் ஆஃப் அன் அஃபெண்டர் சென்டென்ஸ்ட் டு டெத் ஆஃப்டர் கன்விக்ஷன் பை court of law of a criminal offense. Capital punishment should be distinguished from extrajudicial execution carried out without due process of law அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை என்பது கிரிமினல் குற்றத்திற்காக நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை தூக்கிலிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. மரண தண்டனை என்பது சட்டத்திற்கு புறம்பான மரண தண்டனையில் இருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய அர்த்தங்கள் சொல்லுகிறாங்க அப்படின்னா, இந்த மரண தண்டனை என்பது கொடுமையான ஒரு கிரிமினல் குற்றத்திற்காக இந்த தண்டனை என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த தண்டனையை வந்து அவங்க வந்து எல்லா தண்டனைகளிலிருந்தும் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்றதான் அவங்க வந்து சொல்றாங்க. இந்த தண்டனை, மரண தண்டனை என்பது ஒரு மிக உச்சபட்ச தண்டனையாக நீதிமன்றங்களால் வழங்கப்படுகிறது. ஆனால் நீதிமன்றங்களில் சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான தண்டனைகளிலிருந்து இந்த மரண தண்டனை என்பது வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறது. எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறது என்பது வந்து அடுத்ததாக நமது பகுதியில் பார்க்கிறோம். இந்த டிட்டரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தடுத்தல், அதோட ஒரு என்ன ஜஸ்டிஃபைடு, எவ்வாறெல்லாம் வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஜஸ்டிஃபைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் ஆஃபன் ஜஸ்டிஃபைட் வித் த ஆர்குமெண்ட் தட் பை எக்ஸிக்யூட்டிங் கன்விக்டட் மர்டர்ஸ் we will deter would be murders from killing people. It is often argued that the death penalty provides closure for victims' families அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரண தண்டனை என்பது பெரும்பாலும் நியாயப்படுத்தப்படும் வாதத்தின் மூலம் குற்றவாளிகளை தூக்கிலிடுவதன் மூலம் கொலைகாரர்களாக இருக்கக்கூடியவர்களை கொல்வதை தடுப்போம், மரண தண்டனையால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மூடப்படும் என்று அடிக்கடி வாதிடப்படுகிறது என்று சொல்கிறார். அதாவது இந்த மரண தண்டனை என்பது பல்வேறு விதமான ஆர்கியூமெண்ட்ஸுகளால், நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களினுடைய வாதங்களால் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிற பொழுது, பல்வேறு வித வாதங்களிலும் சாட்சிகளின் அடிப்படையில் இவைகள் தீர்மானிக்கப்படுகிற பொழுது, அந்த பாதிப்படைந்த நபர்களுக்கு தூக்கிலிடுவதன் மூலமாக அவர்களது குடும்பங்கள் என்பது பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி, எவ்வாறெல்லாம் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய டெத் பெனால்டி என்பது உச்சபட்ச தண்டனையாக அனைத்து விதமான குற்றங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறதா என்றால் இல்லை. அப்ப எது போன்ற குற்றங்கள் அப்படின்னா, திஸ் ஃபார் லிஸ்டட், இந்த ஜஸ்டிஃபைடுன்றது அதான். கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல வந்து என்ன மாதிரி அவங்க வந்து ஜஸ்டிஃபைட் பண்றாங்க அப்படின்னு பண்றீங்கன்னா, ஒரு தவிர்க்கப்பட முடியாத தண்டனையாகத்தான் இந்த மரண தண்டனை என்பதை அறிவிக்கிறார்கள் நீதிபதிகள். ஏனெனில் இது இந்த தண்டனை அதாவது ஆயுள் தண்டனை என்பது உச்சமாக நாம் கருதுகிறோம். ஆனால் ஆயுள் தண்டனையை விட இந்த மரண தண்டனை என்பது கொலை போன்ற பல்வேறு விதமான தவறுகளின் மூலமாக
அதாவது ஒரு கொலைனாலும் அது வந்து தவறுதான். அதே சமயங்கள்ல ஒரு கொலைனா கூட சில தீர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஆயுள் தண்டனைகளாக கூட நமது நீதிபதிகளால் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த மரண தண்டனை என்பது அந்த கொலையில வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. இந்த கொலை வந்து எப்படி ஒரு கொடூரமான ஒரு கொலைகளாக இருக்கும் பட்சத்தில் அது சமூக நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு மிக கொடுமையான ஒரு காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை தூக்கிலிட வேண்டும் என்ற ஒரு முடிவுகளை எடுக்கிறார். அப்ப நீதி என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்யப்படும் விதம் அந்த பல்வேறு விதமான சூழல்களின் அடிப்படையில் வழங்கப்படக்கூடியதுதான் இந்த டெத் பெனால்டி என்று சொல்லப்படக்கூடிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்கிறாங்க. இதை வந்து பல்வேறு கோணங்கள்ல ஜஸ்டிபிகேஷன் வர்றாங்க. ஒரு 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 குற்றவாளியை வந்து தூக்கிலிடுவதற்கு முன்னால் பல்வேறு விதமான கருத்துக்கள் என்பது அங்கு ஆராயப்படுகிறது. குறிப்பாக அவர்களது குடும்பம் சார்ந்த சூழல்களை கருத்தில் கொள்ளப்படுகிறது. குற்றவாளியினுடைய சூழல்களையும் அவர்கள் மிகுந்த நுண்ணிப்பாக கவனிக்கிறார்கள் என்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளில். ஏன்னா இந்த குற்றங்கள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தண்டனையாகத்தான் நீதிபதிகள் பார்க்கிறார்கள். அப்ப தவிர்க்க முடியாத தண்டனையாக பார்க்கப்படுகிற பொழுது அந்த குற்றத்தினுடைய தன்மை மிகவும் கொடுமையாக இருக்கும் பட்சத்திலேயே இந்த டெத் பெனால்டி என்பது நீதிபதிகளால் நீதிமன்றங்களில் வழங்கப்படுகிறது. மற்ற குற்றங்களுக்கு அவர்களுடைய தண்டனை என்பது ஒரு கடுமையான தண்டனைகளாக இருந்தாலும் கூட இந்த மரண தண்டனையிலிருந்து அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப எல்லா வழக்குகளுக்கும் இந்த டெத் பெனால்டி வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. அதே சமயத்தில் நம்மளுடைய நாட்டில் இந்த டெத் பெனால்டி என்று சொல்லப்படக்கூடிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எந்த காலகட்டத்தில் எந்த செக்ஷன்ல வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு நம்ம அடுத்து நம்ம ஆர்குமெண்டேஷன்ல வந்து பார்க்கிறோம்னா இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் ஆஸ் பர் செக்ஷன் 368 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்றாங்க. 1973 provides the authority to high courts for confirmation of death sentence. The death penalty is given for most serious offense and heinous offenses that fall under the category of rarest case in India அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி சொல்லப்படக்கூடிய மிக கொடுமையான குற்றங்களுக்காகவும் அதனுடைய சூழல் போன்றவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மரண தண்டனை என்பது உச்சபட்சமாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 368 படி மரண தண்டனையை உறுதி செய்வதற்கான அதிகாரத்தை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. இந்தியாவில் அரிதான வழக்குகள் என்ற பிரிவின் கீழ் வரும் மிக கடுமையான குற்றங்கள் மற்றும் கொடூரமான குற்றங்களுக்கு இந்த மரண தண்டனை மீது வழங்கப்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் ஃபார் எக்ஸிகியூஷன் ஃபார் அஃபெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வடிவங்கள்ல இவங்க வந்து சொல்றாங்க. அதாவது தூக்கிலிடுதல், சுடுவதன் மூலமாக, அதுக்கடுத்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும், அடுத்து வந்து கல்லை வச்சு எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் ஆகவும், எலக்ட்ரோக்யூஷன் மின் ஷாக், இந்த எலக்ட்ரிக் ஷாக்குன்னு சொல்றோம்ல, இந்த எலக்ட்ரிக் ஷாக்கின் மூலமாகவும், அடுத்து விஷவாயுகளை செலுத்தி கொல்லப்படுகிறது என்று வடிவங்கள், ஒவ்வொரு விதமான வடிவங்கள்ல இந்த மரண தண்டனை என்பது வழங்கப்படுகிறது. பல்வேறு விதமான ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை பின்பற்றுகிறாங்க. இப்ப நம்மளுடைய நாட்டுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் என்பது சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஹேங்கிங் அப்படின்றது வந்து லத்தீனுடைய அந்த கேபிட்டல் இஸ் ஃப்ரம் காப்ட்னா ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. ரெஃபர்ஸ் டு எக்ஸிகியூஷன் பை beheading, but executions are carried out by many methods including hanging, shooting, lethal injection, stoning, electrocution and gassing அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த தலையை துண்டித்து மரண தண்டனை செய்வதை குறிக்கிறது. அதாவது இந்த கபுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாடுகளில், அரபு நாடுகளிலெல்லாம் தலையை துண்டிக்கக்கூடிய ஒரு தண்டனையாகவும் தலையை தொங்க விடுவதற்குரிய பல்வேறு விதமான வடிவங்களில் அவை நடக்கிறது. அவற்றினுடைய வடிவங்களாக ஒவ்வொருதாக சொல்றாங்க. தூக்கு போடுதல், சுடுதல், இன்ஜெக்ஷன் மூலமாக,
சில நாடுகளை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு கல்லை விட்டு எரிஞ்சு எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்களாம் கல்லை விட்டு எரிஞ்சு கொள்ற மாதிரி, மின்கசிவின் மூலமாக, கேஸ் விஷ வாயுகளின் மூலமாக பல்வேறு விதமான வடிவங்களில் இந்த தண்டனை என்பது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய நாடுகள்ல இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மதுல ஹேங்கிங் என்பது இருக்கிறது. மற்ற நாடுகளில் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து ஒவ்வொரு விதமான வடிவங்கள்ல ஒவ்வொரு வித நாடுகளினுடைய சட்டத்திட்டங்களினுடைய அடிப்படையில செய்துக்கிறாங்க. நம்மதுல வந்து இந்த ஹேங்கிங் என்ற முறைதான் இன்றளவிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இன் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய நாட்டினுடைய இந்த அதிகபட்ச தண்டனையான இந்த டெத் பெனால்டி என்பதை எப்படி நம்ம எந்த அளவிற்கு இங்கு நடந்துள்ளது, நமது நாட்டில் எந்த அளவுக்கு குற்றங்கள் நிகழ்ந்து அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூடிஆர் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய நீதித்துறையின் சார்பாக வழங்கக்கூடிய அறிக்கையில பார்த்தீங்கன்னா, the information PUDR located this information in an appendix of the 35th report of the 4th Law Commission in 1967. In 2015, the National Law University Delhi compiled a list of persons executed in India since 1947 and found that at least 752 individuals had been executed, including the period from 1st January to 15th August 1947 அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1947களிலிருந்து இன்று வரை இந்த 2015 என்று சொல்லப்படக்கூடிய இந்த கமிஷன் எடுத்த நடைமுறைப்படி நமது நாட்டில் வந்து 752 நபர்களுக்கு இந்த தூக்கிலிடுகின்ற தண்டனை என்பது வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கை என்பது தெரிவிக்கிறது. அப்ப இந்த 752 நபர்களுக்கான தண்டனை என்பது நம்ம பார்க்கறையில சட்ட ஆணையத்தினுடைய பரிந்துரையின்படி அவர்களுடைய தண்டனை என்பது மிக கொடுமையான முறையில் அவர்களுடைய கொலை குற்றங்களுக்காக மட்டும்தான் இந்த தண்டனை என்பது வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கிறார்கள். இதில் பெரும்பாலான குற்றங்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால் குறிப்பாக பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகளாகத்தான் பெரும்பாலும் இதில் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 752ல கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாலியல் குற்றங்களுக்காக மட்டுமே இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய டெத் பெனால்டி என்பது வழங்கப்பட்டுள்ளது. மற்ற ஒரு 10% என்பது அடிக்கடி கொலை செய்பவர்கள், இந்த மாதிரியான மிக மோசமான முறையில் கொலை செய்பவர்கள், இந்த மாதிரி போன்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டாலும் கூட அதிகப்படியான இந்த மரண தண்டனை என்பது பாலியல் குற்றங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த பாலியல் குற்றங்கள் என்பது இன்றளவிலும் கூட மிக மோசமான சூழல்களை நமது நாட்டில் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் வந்துள்ளது. அப்ப இதற்கான ஒரு தீர்வாகத்தான் யாரும் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு உச்சபட்ச தண்டனை அறிவிப்பதன் மூலமாக குற்றங்களை தடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தண்டனை என்பது வழங்கப்பட்டது. ஏன்னா ஒரு உச்சகட்ட உனக்கு வந்து மரணம் என்ற ஒரு தீர்மானிப்ப ஒரு தண்டனையாக இருக்கிற பொழுது அவனுடைய குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது நாட்டில் இந்த தண்டனை என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலாக இந்த தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து கூட பல்வேறு விதமான முரண்பாடுகள் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த சதாம் ஹுசேனினுடைய நம்மளுடைய இது வெளியுறவு உலக நாடுகளினுடைய தீர்ப்பினுடைய ஒரு பிரதிபலிப்பாக பல்வேறு வித போராட்டங்கள் நமது நாடுகளில் கூட பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றது. அப்ப யாருக்குமே வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பதில் நமது நாட்டிலும் விருப்பம் உள்ளதா என்றால் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு அதிகபட்சமான உச்சபட்ச தண்டனை என்பது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கொடுமையான குற்றங்கள் என்பது தவிர்க்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தண்டனை என்பது வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த தண்டனையின் மூலமாக தவறு செய்பவர்கள் திருந்துவதற்கான ஒரு பரிகாரம் உண்டு என்றதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை என்பது தொடர்ந்து நமது நாட்டில் இன்றளவிலும் வைக்கப்பட்டு வருகிறது. அப்ப இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்டினுடைய ரைசஸ் எப்படியெல்லாம் வந்து இதனுடைய
இதனுடைய தாக்கங்கள் வந்து எந்த மாதிரியான இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 19ஆம் ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மரண தண்டனை கைதிகளின் எண்ணிக்கை 561ஆக உயர்ந்துள்ளது. விசாரணை நீதிமன்றங்கள் 2023ஆம் ஆண்டில் 120 மரண தண்டனைகளை விதித்துள்ளன. பெரும்பாலான வழக்குகள் பாலியல் குற்றங்களை உள்ளடக்கியது. உயர் நீதிமன்றங்களில் 303 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதே சமயம் தீர்வு விகிதம் குறைவாக உள்ளது. மோசமான விசாரணைகள் மற்றும் ஆதாரங்களின் தரம் குறித்து மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் கவலை தெரிவிக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கு வைக்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு விதமான சூழல்களில் இந்த தவறுகள் நடைபெறுகிற பொழுது, கொடுமையான முறையில் குற்றங்கள் செய்யப்படுகிற பொழுது, அதற்கான சரியான ஆதாரங்களையும் அதற்கான சரியான விசாரணை போக்கையும் அரசு சார்பில் தவறப்படுகிறது. அதன் காரணமாக பல்வேறு இந்த குற்ற வழக்குகளில் தீர்ப்புகள் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளன என்ற ஒரு செய்தியும் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப நீங்க ஒரு ஒரு பிரிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ல போகுது. அதாவது ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து தண்டனைகளை வந்து உச்சபட்சமா அறிவிச்சாலும் கூட, இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை எவ்வாறெல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு போக்கும் இங்கு காணப்படுகிறது. அப்ப நம்மளுடைய உச்சபட்ச தண்டனையினுடைய நோக்கம் நிறைவேறும் எனில், இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த வெளியில இருக்கக்கூடிய சில இடர்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தடுத்தால் மட்டுமே இந்த உச்சபட்ச தண்டனை என்ற ஒரு அறிவிப்பானது மிக சரியான முறையில் இருக்க முடியும் அப்படின்றது நாம் இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா கேசஸ் வந்து நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 561 கேசஸ்க்கு வந்து அவங்க வந்து தீர்ப்புகள் சொல்லி 303 கேசஸ் வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கு. அப்படின்னா ஏன் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றங்களுக்கான நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து தவறும் பட்சத்திலும், இல்ல அத அந்த அந்த கொலை செய்த நபரினுடைய தன்மையையும் கொலை செய்தவர்கள் பற்றியும் ஆதாரம் சொல்வதற்கு வருவதற்கு யாரும் முன்வராத காரணத்தினாலும் கூட இந்த தண்டனை என்பது அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனெனில் நமது சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு என்பது சாட்சிகளின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகிறது. அங்கு எந்த விதமான ஒரு ஒரு அறம் நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்கள்லாம் வந்து நீங்க கோர்ட்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நிறைய சமயங்கள்ல வந்து நீதிகள் வந்து தவறக்கூடிய ஒரு சூழல்கள் உள்ளது. நீதிகள் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் கிடைக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து சாட்சிகள் என்பது ரொம்ப முக்கியமானது. சாட்சிகளும் விசாரணைகளும் வாதமும் சரியாக அமையும் பட்சத்தில் மட்டும்தான் நீதிகள் கிடைக்கப்படுகிறது. ஏன்னா இது குறித்து கூட பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுப்பப்படுகிறது. ஏன்னா நீங்க கோர்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ட்ல வந்து கீழ்கோர்ட்ல வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா, கீழ்கோர்ட்ல வந்து தீர்ப்பாகுது. ஒரு அப்பீல் போறாங்க. அப்பீல் போய் ஒரு ஹைகோர்ட் போறப்ப அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிருது. அப்ப அங்கேயும் நீதிபதி தான். ஏன் வந்து இந்த நீதிபதிகளுக்கு இடையிலான இந்த இந்த கருத்துக்கள் என்பது ஏன் மாறுபடுகிறது, தீர்ப்புகள் என்பது ஏன் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல்வேறு விதமான உரையாடல்கள் வந்து நம்ம வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய விசாரணை என்பது ஒரு மேம்போக்காக இருக்குதா, இல்ல இந்த உயர் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய விசாரணை என்பது எவ்வாறு நடைபெறுகிறது, அப்ப இங்கே ஆதாரங்கள் வந்து சரியாக கண்காணிக்கப்படவில்லையா, இங்கே ஆதாரங்கள் சரியாக கண்காணிக்கப்படுகிறதா என்ற பல்வேறு விதமான வாதங்கள் நம் மனதில் ஐயங்களாக எழும்புகிறது. அப்ப ஒரு வாதம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தீர்ப்புகளில் பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் அறிவிப்பதற்கு முன்னால் இந்த வழக்கறிஞர்களுடைய வாதம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. வழக்கறிஞர்களுடைய வாதத்தின் அடிப்படையிலும் இந்த வழக்கறிஞர்களுடைய வாதமானது சட்டத்தினுடைய நுணுக்கங்களை அலசி ஆராய்ந்து அவர்களுடைய வாதங்கள் செயல்படுகிற பொழுது, சாட்சிகளை அவர்கள் பல்வேறு விதமான வடிவங்களில் அவர்கள் தெரிவிக்கப்படுகிற பொழுது, இந்த நீதிக்கான தீர்ப்பானது பல விதமாகவும் நமக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இது குறித்த ஒரு சர்ச்சைகளும் இது குறித்த கருத்துக்களும் பல்வேறு விதமான முரண்பாடுகளும் நம்ம வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல பார்க்க முடியும். அதுலேயும் நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தப்பட்டது கூட அதை நிறைவேற்றப்படுவது கருணையின் அடிப்படையில் இந்த தண்டனையை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நமது குடியரசுத் தலைவரிடம் விண்ணப்பிப்பதற்கான ஒரு வழிமுறைகளும் இந்த கைதிகளுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப நம்ம எப்படிலாம் அதை வந்து நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, பல்வேறு விதமான சூழல்களில் நம்ம வந்து ஒவ்வொரு சட்டப்படியான முறைகளில் எப்படி நம்ம போகணும் அப்படின்றதும் இந்த கைதிகளுக்கு வழங்கப்படும். எவ்வாறெல்லாம் வந்து குற்றங்கள் செய்தாலும் கூட அவர்களுக்கான ஒரு
ஒரு பரிகாரமாக அவர்கள் எதெல்லாம் அவர்கள் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு குறிப்புகளும் இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக த டைம் ஆஃப் ஹேங்கிங் இன் இந்தியா என்று நாம் பார்த்தோமேயானால், குறிப்பாக இந்த தூக்கிலிடுவது என்பதை நாம் இந்த நிர்பயா வழக்கிலிருந்து 6 மணிக்கு அதிகாலையில் 6 மணிக்கு இந்த தூக்கானது நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல சொல்றாங்க. இன் இந்தியா ஹேங்கிங் generally take place in the few hours of the day. In case of Nirbhaya convicts, the court had ordered to hang them till death at 6 a.m. The execution anyways would be performed at Dihar jail, and the jail superintendent is the one of the ensure that all formalities in this regard are completed in time அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறக்கும் வரை தூக்கிலிடணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து நிர்பயா வழக்கில் வந்து நீதிபதிகள் கொடுத்தாங்க. காலை 6 மணிக்கே அதனுடைய அந்த தூக்கிலிடும் சம்பவம் என்பது நடைபெற வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் அவர்கள் குறிப்பிட்டார். அப்ப எல்லாமே வந்து சிறை கண்காணிப்பாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த நேரம் என்பது கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக பகலில் இந்த தூக்கு என்பது இது போடப்படுகிறது. இரவு நேரங்களில் போடப்படுவதில்லை, பகல் நேரங்களில் போடப்படுகிறது. அதிலும் கூட இந்த நிர்பயா வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, காலையில 6 மணி ஒரு ஸ்பெஷலான ஒரு தீர்ப்பை பகல்ன்ற ஒரு நேரங்களை கடந்து அதிகாலையில் இறக்கும் வரை தூக்கிலிட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பானது நிர்பயா வழக்கில் வழங்கப்பட்டது. அப்ப இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது எந்த மாதிரியான நம்மளுடைய இந்த ஐபிசி செக்ஷன் சொல்லப்படக்கூடிய இந்தியன் பீனல் கோர்ட்டினுடைய செக்ஷன்ல வந்து அந்த 302 என்று சொல்லப்படக்கூடிய the punishment for murder under section 302 of the IPC is a life imprisonment or death. The court has the discretion to decide the punishment based on the facts and circumstances of each case. In cases where the murder is committed with exceptional brutality or cruelty, the court may award the death penalty அப்படின்னு சொல்றாங்க. இந்த cruelty அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுதான் வந்து நம்ம சொல்லப்படக்கூடும். அதாவது கொடூரமான கொலைகள் எங்கு செய்யப்படுகிறதோ, கொடூரமான கொலைகள் அல்லது விதிவிலக்கிற்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவை அல்லது பாலியல் தண்டனை, பாலியலுக்குண்டான ஒரு மிக கொடுமையான முறையில் சித்திரவதை போன்ற சூழல்களுக்கு மட்டுமே இந்த உச்சபட்ச தண்டனை என்பது வழங்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு வழக்குகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் இதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதா இந்த சட்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஐபிசியினுடைய 302வது பிரிவின் கீழ் கொலைக்கான தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. இந்த 322ன்றதே கொலைக்கான தண்டனை அப்படின்றது ஒரு பொதுவாக இருந்துட்டாலும் கூட அந்த கொலைக்கான தண்டனையில ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா அல்லது மரண தண்டனை கொடுக்கலாமா என்ற பிரிவு என்பது நீதிபதிகளினுடைய கண்ணோட்டத்தில் தான் உள்ளது. அப்போ ஒவ்வொரு வழக்கினுடைய உண்மைகள் மற்றும் சூழல்களினுடைய அடிப்படையிலும் தண்டனையை தீர்மானிக்கும் உரிமை நீதிமன்றத்திற்கு உள்ளது. விதிவிலக்கான கொடூரமாக அல்லது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் என்பது மரண தண்டனை வழங்கலாம் என்ற ஒரு உரிமையை நீதிபதிகளுக்கு இந்த 302வது பிரிவு என்பது வழங்குகிறது. அப்ப இந்த capital punishment executions are carried out by hanging as the primary method of execution per section 354 part of 5 of the Criminal Code of Procedure 1973 is hanging by the neck until death and is imposed only in the rarest of cases. The legislature dealing on the subject of capital punishment at its working in ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறக்கும் வரை கழுத்தில் தொங்குவது என்பது மரண தண்டனையினுடைய முதன்மை முறையாக தூக்கிலிடப்படுகிறது. 1973 ஆண்டின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 354 மற்றும் 5 படி இறக்கும் வரை கழுத்தில் தொங்குவது என்பது மரண தண்டனையினுடைய முதன்மை முறையாக இந்த ஹேங்கிங் என்பது செய்யப்படுகிறது. இவை அரிதான வழக்குகளில் மட்டுமே சுமத்தப்படுகிறது. இந்திய குடியரசில் மரண தண்டனை மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி கையாளும் சட்டமன்றங்கள் மற்றும் பாராளுமன்றங்களுக்கான அதிகாரங்களையும் இந்த சட்ட திருத்தம் என்பது வழங்குகிறது என்ற ஒரு குறிப்பையும் சொல்கிறார். அப்ப
பொதுவா இந்த நம்ம சொல்லப்படக்கூடிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது கொடுங்கோல் குற்றத்திற்காகவும் மற்றும் மோசமான முறையில் செய்யப்படக்கூடிய தவறுகளுக்காக வழங்கப்படும் உச்சபட்ச தண்டனையாக நாம் இதை பார்க்கிறோம். அதே சூழலில் அவர்களுடைய சூழல் மற்றும் போன்றவை எல்லாம் ஒரு பக்கம் எப்படி ஃபேக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் அதற்குரிய ஒரு தொடர்பான ஒரு தண்டனையாக இவை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது அனிமல் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விலங்குகளுக்கான உரிமைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விலங்குகளுக்கான உரிமைகள் என்று நாம் பார்க்கையில் ஒவ்வொரு விதமான, அதாவது அனிமல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதனுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்ததாக ட்ரெடிஷனலா எப்படி நம்ம வந்து இந்த அனிமல் ரைட்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து சில சொல்லப்படக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபார் ஃபேவர் ஆஃப் அனிமல். ஏன்னா ஆர்குமெண்ட் என்பது அனிமல் ரைட்ஸ் என்பது பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்ப ஃபேவர் ஆஃப் அனிமல் ரைட்ஸ். ஏன்னா டாபிக் வந்து அனிமல் ரைட்னா ஃபேவர் ஆஃப் அனிமல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக இதனுடைய மொராலிட்டி, மாரல், எப்படி மாரல் மற்றும் லீகல் ஆக்ஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் போன்ற பல்வேறு விதமான பகுதிகளை உள்ளடக்கியது தான் அந்த அனிமல் ரைட்ஸ் என்ற யூனிட். இப்போ இதில் நம்ம அனிமல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விலங்குகளுக்கான உரிமைகள் என்ன அப்படின்றது வரிசையா ஒவ்வொரு விதமான சூழல்களுக்கு தகுந்த மாதிரியும் எது போன்ற ஒரு சூழல்களிலிருந்து நாம் அந்த விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப அனிமல் ரைட்ஸ், moral or legal entitlements attribute to non-human animals usually because of the complexity of their cognitive, emotional and social lives or their capacity to experience physical or emotional pain or pleasure அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்கு உரிமைகள் என்பது தார்மீக அல்லது சட்டப்பூர்வ உரிமைகள். மனிதநேயமற்ற விலங்குகளுக்கு காரணம் பொதுவாக அவர்களின் அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக வாழ்க்கையின் சிக்கலான தன்மை அல்லது உடல் அல்லது உணர்ச்சி வலி அல்லது இன்பத்தை அனுபவிக்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா விலங்குகளையும் நம்ம மனிதர்களையும் பல்வேறு விதங்கள்ல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு நாட்டில் நடக்கிற குற்றங்களையும் இந்த கொலை போன்றவர்களை எல்லாம் வச்சு நம்ம இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்குறப்ப விலங்குகள் தேவையில்லையோன்ற ஒரு சூழல் கூட நாம் கருத்தில் கொள்றதற்கு ஆச்சரியம் இல்லை. அப்ப மனிதன் எதிலிருந்து வேறுபடுகிறான் என்ற ஒரு சூழலை நாம் இந்த அனிமல் ரைட்ஸில் இருந்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் இந்த மனிதனுக்கு பகுத்தறிவு கூடிய ஒரு தன்மை உள்ள காரணத்தினால்தான் இவன் மனிதனாக தென்படுகிறான். அந்த பகுத்தறிவு கூடிய அறிவு இல்லாத காரணத்தினால் அவை விலங்குகளாக சொல்லப்படுகிறது. இந்த விலங்குகள் பொதுவாக அறிவாற்றல், உணர்ச்சி போன்றவையெல்லாம் எவ்வாறு மனிதர்களுக்கு உண்டோ அது அனைத்துமே நீங்கள் விலங்குகளிடம் பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் செல்ல பிராணிகள் என்று சொல்லப்பட்டோம்னால் நாய் வளர்க்குறாங்க. நிறைய பேர் வந்து நாய் வளர்க்குறாங்க. இந்த நாயை வந்து நீங்க வளர்க்குறவ பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போனாலும் கூட வரும். நீங்க 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 சோர்வானீங்கன்னா அது உங்களை கண்டுபிடிக்கும். இது போன்ற பல்வேறு விதமான சூழல்கள்லாம் அந்த உணரும் திறன் அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த அறிவாற்றல் அப்படின்ற சொல்றத கூட ஒத்துக்கிற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விலங்குகளிடையே வந்து திறமைகளும் அறிவாற்றலும் இருக்கக்கூடிய சூழல்கள் நம்ம பார்க்கணும். அப்ப எங்க வேறுபடுதுன்னா அந்த பகுத்தறிவு, ரேஷனல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுத்தறிவில் தான் வந்து மனிதன் சொல்றாங்க. த மேன் இஸ் எ ரேஷனல் அனிமல் அப்படின்னு அதான் சொல்றான். மனிதன் வந்து ஒரு பகுத்தறிவான மிருகம். மனிதனை வந்து மிருகம் தான். ஏன்னா மிருகத்திலிருந்து வந்தவன் தான் சொல்றான், விலங்கிலிருந்து வந்தவன் தான் மனிதன் என்று சொல்கிறோம். ஆனால் என்ன ஒரு வார்த்தைனா ரேஷனல் அனிமல் அப்படின்ற சொல்கிறோம். அப்ப இந்த பகுத்தறிவில் தவிர மற்ற கோணங்களில் பார்க்கிற பொழுது இந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அனைத்து விதமான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது காம உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வலிகளாக இருந்தாலும் சரி, போன்ற பல்வேறு விதமான இடர்பாடுகள் எவ்வாறு மனிதர்களுக்கு உண்டோ அதே இடர்பாடுகள் விலங்குகளுக்கும் உண்டு என்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பகுதி தான் இந்த அனிமல் ரைட்ஸ் என்ற ஒரு பகுதி. இதை நீங்க குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா,
நம்ம சொல்லப்படக்கூடிய மாரல் எத்திக்ஸ், அதுக்கு இருக்கக்கூடிய டிபேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்ப, இதற்காக இந்த அனிமல் ரைட்ஸ் அப்படின்றத வந்து தார்மீகமா வந்து டிக்ரேசியா டேவிட் என்ற ஒரு நபர் வந்து இந்த அனிமல் ரைட்ஸ் குறித்து பல்வேறு விதமான புத்தகங்களை வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். அனிமல் ரைட்ஸ் சம்பந்தமான பல்வேறு விதமான புத்தகங்கள் வந்து நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ரெக்கன் டாம் ரெக்கன் என்று சொல்லப்படக்கூடிய விலங்கு நல ஆர்வலர் என்று சொல்கிறோம். எவ்வாறு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ராங் அப்படின்னு, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ராங், சரி தவறு, அனிமலுக்கான உரிமைகளும் சரி அல்லது தவறு என்ற பல்வேறு விதமான கோணங்களிலும் அவருடைய புத்தகங்கள் என்பது இந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. மற்றும் பீட்டர் சிங்கர் என்று சொல்லப்படக்கூடிய விலங்கு நல ஆர்வலர், பல்வேறு வழக்குகளின் மூலமாக அனிமல்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விலங்குகள் நல சட்டம் போன்ற பல்வேறு விதமான சட்டங்கள் உருவாகிறதுனால் பீட்டர் சிங்கர் என்பவர் ஒரு தவிர்க்க முடியாத நபராக இந்த விலங்குகள் நல காப்பகத்திற்கு பல்வேறு விதமான உரிமைகளை பெற்று தந்தவர் என்று சொல்லுகிறனா நம்ம இந்த பீட்டர் சிங்கர் சொல்லுவோம். ஏன்னா அவரும் பல்வேறு விதமான அந்த அனிமல் லிபரேஷன் போன்றவர்கள் குறித்த புத்தகங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 3 நபர்களினுடைய ஒரு பொதுவாக விலங்குகளுக்கான உரிமைகள் மற்றும் விலங்குகளுக்கான உரிமைகள் சரியா தவறா என்ற பல்வேறு விதமான கருத்துக்களினுடைய அடங்கிய தொகுப்பாகத்தான் இந்த அனிமல் ரைட்ஸ் என்ற பாடத்திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகங்களிலும் இவர்களினுடைய இந்த கருத்தாக்கத்திலிருந்தும் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த விலங்குகளுக்கான உரிமைகள் எவ்வாறு இருக்கிறது, விலங்குகளுடைய உணர்ச்சிகள் எவ்வாறு இருக்கிறது, அப்ப உணர்ச்சிகளை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, அல்லது விலங்குகளுக்கான உணர்ச்சிகளை எவ்வாறு வந்து இந்த அரசாங்கம், இந்த சொசைட்டி எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும், அப்ப எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியால் மட்டும்தான் நாம் வந்து இந்த விலங்கு நல பாதுகாப்பு முடியும் என்ற ஒரு தீர்மானங்களை கொண்டு வருகிறார். அப்ப இந்த அனிமல் ரைட்ஸை வந்து நீங்க வந்து பிலாசபிக்கல் அப்ரோச்சா எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the animal rights is a philosophical according to which many or all sentient animals have moral worth independent of their utility of humans, and that their most basic interests such as avoiding suffering should be afforded the same consideration as similar interests of human beings அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு உரிமைகள் என்பது பல அல்லது அனைத்து உணர்வுமுள்ள விலங்குகளும் தார்மீக மதிப்பை மனிதர்களுக்கு தாங்கள் பயன்படுத்துவதிலிருந்து சுயதீனமாக இருக்கும் தத்துவமாகும். அவற்றின் அடிப்படை நலன்களான துன்பத்தை தவிர்ப்பது போன்றவை மனிதர்களின் நலன்களை போலவே கருதப்பட வேண்டும். எவ்வாறு இந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு எவ்வாறெல்லாம் நீங்கள் பாதுகாப்பதற்கான ஒரு மனித உரிமைகளுக்கான சட்டங்கள் நம்ம வந்து ஆர்டிகல் 21 என்று சொல்கிறோம். ஆர்டிகல் 21ல எவ்வாறு வந்து நம்மளுடைய பிரைவசி போன்றதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். முன்னாடி ஒரு வகுப்புல வந்து பிரைவசின்னு பார்த்தோம். நம்மளுடைய அந்த சுயதன்மை, நம்மளுடைய சுதந்திரம் எவ்வாறு இருக்கணும், தார்மீகத்தை எவ்வாறு பெறுவது என்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த பிரைவசி என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா என்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது அது விலங்குகளுக்கும் உண்டு என்ற ஒரு கருத்தை தான் இந்த பகுதியானது வலியுறுத்துகிறது. அப்ப எவ்வாறெல்லாம் மனிதர்களுக்கு உணர்ச்சியின் அடிப்படையிலும் அல்லது அவர்களுடைய சமூக பொருளாதார ஏற்ற தாழ்வுகளின் மூலமாக எவ்வாறான இடர்பாடுகள் ஏற்படப்படுகிறதோ, அதே போன்ற பல்வேறு விதமான சிக்கல்களை அவர்கள் வனப்பகுதிகளிலும் அல்லது வெளியில் வீட்டுகளிலும் பல்வேறு விதமான இடர்பாடுகளை இந்த விலங்குகளும் பெற்று வருகிறது என்று அவர்கள் ஒத்து பார்க்கிறார்கள். அதாவது எவ்வாறு மனிதர்களுடைய நலன்களை நாம் கருதுகிறோமோ அதே போலயே விலங்குகளையும் நாம் கருதுவோம். ஏனால் அவையும் இந்த உயிருள்ள ஒரு பிராணியாகவும் உயிருள்ள ஒரு பகுதியாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான உரிமைகளும் சரியான வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தான் தொடர்ந்து பீட்டர் சிங்கர் போன்றவர்கள் எல்லாம் முன்வைக்கிறார். அப்ப இந்த விலங்குகளுக்கான உரிமை என்ன அப்படின்னு பாக்குறப்ப, ஏன் த அல்டிமேட் கோல்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப, the aim of animal rights movement is to place animals beyond use of human beings, putting an end to exploitative industries and practices including laboratory testing, whaling and puppy mills. There are many approaches to achieving these goals அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு உரிமைகள் இயக்கத்தின் இறுதி இலக்கு அனிமல் ரைட்ஸினுடைய
ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அமைப்பினுடைய பல்வேறு விதமான உரிமைகளை போராடக்கூடியவர்களுடைய இலக்காகவும் அவர்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளை மனிதர்களின் பயன்பாட்டிற்கு அப்பால் வைப்பது, சுரண்டல் தொழில்கள் மற்றும் ஆய்வக சோதனை, திமிங்கல மற்றும் நாய்க்குட்டி ஆலைகள் உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும். இந்த இலக்குகளை அடைவதற்கு பல அணுகுமுறைகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதாவது இத வந்து எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, விலங்குகளினுடைய உரிமைகளாக வந்து அவங்க வந்து சொல்லப்படக்கூடியவை பல்வேறு விதமான உரிமைகளை சொல்றாங்க. நம்ம வந்து கடைசியா வந்து அதை பார்க்கிறோம். எப்படி வந்து விலங்குகளுக்கான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத இறுதியா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விலங்குகளுக்கான ஒரு தனி ஒரு சென்டர், இந்த மாதிரியான சென்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டா காலி ஆகணும். அதற்கான ஒரு பார்வை பொருளாக இந்த விலங்கினங்களை வைக்கக்கூடாது. அவர்களுக்கான ஒரு சுதந்திரமாகவும் எவ்வாறு மனிதர்களுக்கு எவ்வாறான முறைகளில் உரிமைகள் இருக்கிறதோ அதே போன்ற பல்வேறு விதமான உரிமைகளையும் விலங்குகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக, இப்ப யானையெல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க கடைகள்ல, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நாய்க்கெல்லாம் ஒரு சென்டரே வைக்கிறாங்க. இப்ப எங்கேயாச்சும் போனா ஒரு சென்டர்ஸ்ல போய் விட்டு போறோம். அப்ப இந்த மாதிரியான விலங்குகளுக்கான விலங்குகளை பயன்படுத்தி ஆடைகள் தயார் செய்வது, விலங்குகளை பயன்படுத்தி உணவிற்கு பயன்படுத்துவது, அதற்காக இனப்பெருக்கங்களை விலங்குகளினுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற பல்வேறு விதமான லட்சியங்களை அடைவதற்கு வந்து குறிப்பாக எவ்வாறெல்லாம் நம்ம வந்து இந்த இந்த விலங்குகளை வந்து மனிதர்களுடைய யூசேஜுக்கு அப்பால் வைத்திருக்கணும், இது போன்ற ஆலைகள்லாம் அமைக்கக்கூடாது என்றதெல்லாம் அவர்களுடைய அணுகுமுறைகளாக இவைகள் சொல்லப்படுகிறது. இந்த அனிமல் ரைட்ஸினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டூ அனிமல்ஸ் நீட் ரைட்ஸ், இந்த சட்டம் என்பது, இந்த உரிமை என்பது தேவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, they do just as human animal do. Without rights that are enshrined in law, there is nothing to stop up being harmed and exploited. Animals can suffer like us, they have personalities and preferences like us, and they do not wish to be harmed like us அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கு உரிமைகள் தேவையா? மனித விலங்குகள் செய்வது போலவே அவைகளும் செய்கின்றன. சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள உரிமைகள் இல்லாமல் பாதிக்கப்படுவதையும் சுரண்டுவதையும் நிறுத்த முடியாது. நம்மை போலவே விலங்குகளும் பாதிக்கப்படலாம். அவற்றுக்கும் நம்மை போன்ற ஆளுமைகளும் விருப்பங்களும் உள்ளன. மேலும் அவை நம்மை போலவே தீங்கு செய்ய விரும்புவதில்லை என்று சொல்கிறார். இது வந்து இந்த கோடிங் வந்து த இம்பார்ட்டன்ட் ஆஃப் அனிமல் ரைட்ஸ் இந்த கோடிங் வந்து பீட்டர் சிங்கரினுடைய ஒரு கருத்தாக இதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பீட்டர் சிங்கர் வந்து இந்த அனிமல் ரைட்ஸை பற்றியான ஏன் வந்து இந்த உரிமை என்பது தேவை அப்படின்றத வந்து அவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படியெல்லாம் வந்து நீங்க வந்து மனிதனுக்கான உரிமைகள், அவனுக்குரிய தனி ஆளுமை திறனை போன்றவை எல்லாம் எப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அது எல்லாமே வந்து விலங்குகளுக்கும் உண்டு. அதனால வந்து நீங்க விலங்குகளை வந்து நீங்க வந்து தனிமைப்படுத்தியோ ஒரு இதை வந்து அப்பாற்பட்டு பாத்திர வேணாம். அப்ப இந்த கொடுமைகளை எல்லாம் விலங்குகளுக்கு நாம் செய்யப்படக்கூடிய சிறிய சிறிய தீங்குகளிலிருந்தெல்லாம் நாம் அவை வந்து விடுவிக்க வேண்டுமெனால் கண்டிப்பான முறையில் இந்த அனிமலுக்கான விலங்குக்கான ஒரு உரிமைகள் என்பது கண்டிப்பான முறையில் தேவை என்பதுதான் இந்த பீட்டர் சிங்கருடைய கருத்தாக அமைகிறது. அதற்காக தான் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பகிங்கரமாகவே வந்து மனித விலங்குகள் செய்வது போலவே என்ற ஒரு குறிப்பை வந்து அவர் வந்து சொல்லாடுறாரு. ஏன்னா மனித விலங்குகள் நம்ம சொல்லிட்டோம் ரேஷனல் அனிமல்னு, நம்ம பகுத்தறிவாதிகளாக இருந்தாலும் கூட அவர் கடைசியா ஒரு சென்டென்ஸ்ல முடிக்கிறாரு. என்ன முடிக்கிறாருன்னு பாருங்க, the preferences like us and they do not wish to be harmed like us அப்படின்னு முடிக்கிறாரு. ஏன்னா அவை வந்து நம்மை போலவே தீங்கு செய்ய விரும்புவதில்லை அப்படின்றாரு. மனிதர்களை வந்து விலங்குகளை வந்து தீங்கு செய்யாது, மனிதர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு விலங்குகளை வந்து தீங்குகள் செய்வதில்லை அப்படின்ற ஒரு இதோட வந்து அவருடைய அந்த பீட்டர் சிங்கருடைய கருத்து என்பது நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. அப்ப என்ன அவருடைய கருத்துக்களினுடைய தாக்கம் இந்த முன்னாடி சொல்லப்படக்கூடிய இம்பார்ட்டன்ஸா இருந்தாலும் சரி அல்லது எய்மா இருந்தாலும் சரி, இந்த அனிமல் ரைட்ஸினுடைய ஒட்டுமொத்தமான கிரக்ஸ் என்ன, இதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, நம்மளுடைய ஆர்குமெண்ட் வந்து என்னவா இருக்கும், கடைசி பட்சமாக இதனுடைய ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த அக்செப்டிங் த டாக்ட்ரின் ஆஃப் அனிமல் ரைட்ஸ் மீன்ஸ் ஏன் வந்து எல்லாராலையும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணில்களுக்கான உரிமை, விலங்குகளுக்கான உரிமைகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசோதனைகளுக்கு விலங்குகளை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விலங்குகள் மீதான சோதனைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக நோ பிரீடிங் அண்ட் கில்லிங் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் ஆர் க்ளோத்ஸ் ஆர் மெடிசன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய தேவைகளுக்காக அனிமலை வந்து வதைப்பது என்பது கொடுமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மற்றும் அதை வந்து உணவுக்காகவும் உடைகளுக்காகவும் அல்லது மருத்துவ குணங்களுக்காகவும் அதை வந்து நம்ம வந்து அணுகிறது என்பது தவறான செயல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நோ யூஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் ஹார்ட் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான பணிகளுக்கு, கடுமையான வேலைகள் செய்வதற்காக விலங்குகளை பயன்படுத்துதல் என்பது கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செலக்டிவ் பிரீடிங் ஃபார் எனி ரீசன் அதர் தென் த பெனிஃபிட் ஆஃப் த அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நன்மையை தவிர எந்த காரணத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா வந்து மிருக காட்சி சாலைகள் அல்லது பொழுதுபோக்குகளில் விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, செஞ்சுட்டு வர்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா செய்யறோமான்னு பார்த்தா இல்லைன்னா என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு விதமான உடைகளுக்காகவும் சரி அல்லது நம்மளுடைய உபயோக பொருள்களுக்காகவும் நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமாகவோ இன்னைக்கு வந்து விலங்குகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பா வந்து அவங்க அவங்க வந்து அவங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தெருக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம வந்து விலங்குகளுக்காக உரிமைகள் என்று சில விஷயங்கள் நம்ம பேசுறப்ப அதற்கான ஆபத்தான விஷயங்களை பத்தியும் இங்க வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அதனாலதான் அவருடைய பீட்டர் சிங்கரனுடைய கருத்துக்களே கூட அனிமல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்ற ஒரு வார்த்தையை கூட போடுறாரு அந்த இடத்துல. எந்த இடங்கள்லாம் தவறுகள் இருக்கு, நீங்க விலங்குகளை வந்து பராமரிக்கக்கூடிய முறைகள் சரியில்லை என்றால் அவங்க எப்போ கோவப்படும் தெரியாது. அதனுடைய விளைவு வந்து மனிதர்களை வந்து கடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. நீங்க ராபிஸ் என்பது மிக கொடுமையான நோயாக நமது நாட்டில் பார்க்கப்படுது. நமது நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த ராபிஸ் என்பதற்கு மருந்துகள் என்பதே கிடையாது. நீங்க ராபிஸ் கடிச்சு, நீங்க நாய்க்கடி கடிச்சிருச்சுன்னா உடனே நீங்க போய் பார்க்கலைன்னா அதை தடுப்பதற்கான பிரிவென்ஷன் இருக்கு நம்மகிட்ட, கண்டிப்பான முறையில இல்லைன்னு கிடையாது. ஆனால் நாய் கடித்த உடன் நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேபிஸ் வந்து உங்களை தாக்காது. அந்த ரேபிஸ் நோய் என்பது உங்களை தாக்காது. ஆனால் நீங்க நாய் கடிச்சிருச்சு, அதை நீங்க ஒரு அசால்ட்டா விடுறீங்க அப்படின்னா அந்த பாய்சன் எப்ப ரத்தத்தோட கலந்துருச்சோ, அந்த பாய்சன் கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான மருந்துகள்னாலும் உங்களுடைய உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மிக கொடுமையான ஒரு ஒரு பாய்சன் வந்து இந்த விலங்குகளிடம் இருக்கிறது. குறிப்பாக நாய் போன்ற மிருகங்களிடம், நாய் போன்ற விலங்குகளிடம் நம்ம கொஞ்சம் அப்புறமாகவே இருந்து கொள்வது என்பது நல்லது. அப்ப இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்ப இதற்கான உரிமை என்று நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது போன்ற தாக்கங்களையும் இது போன்ற விளைவுகளையும் நம்ம சந்திக்க தான் வேணும் அப்படின்றப்ப இதை நம்ம ஆர்கியூ பண்றப்ப என்ன என்ன நம்ம கருத்துல கொள்றோம் அப்படின்னா, நீங்க என்னதான் வந்து அதுக்கான அந்த உரிமைகள் கொடுக்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான ப்ரொசீஜர்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லா நாயும் கடிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிக்காது. நீங்க ஒரு சில நாய்கள் கடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா நிறைய சொல்றாங்க. அவங்க வந்து அதற்கான ஃபுட்டு சரியா இல்லைன்னா அது வந்து கோபம் அடைகின்றாங்க. அதுக்கடுத்து அதனுடைய இனப்பெருக்கம், அதற்கான காமம், அதுக்கான ஒரு விஷயத்தையும் இல்லைனாலும் நாய் வந்து கோபம் அடையும் அப்படின்னா, அப்ப இந்த விலங்குகளுக்கு அதைத்தான் அவங்க சொல்றாங்க, விலங்குகள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அளவுக்கு கிடையாது. ஆனா நிச்சயம் அது எல்லாம் வந்து எப்பொழுது களையப்படுகிறதோ அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சுதந்திரமான ஒரு முறையில வந்து இந்த விலங்குகள் எல்லாம் காப்பாற்றப்படும்
அப்படின்றது தான் அவங்களுடைய இந்த பீட்டர் சிங்கர் போன்றவர்களுடைய கருத்தாக அமைகிறது. அப்ப விலங்குகளுக்கான உரிமைகளை நாம் எதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளை வந்து ஆலைகளில் அதுக்குடான ஒரு ஆய்வகங்கள்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இது இந்த பொருள்கள்ல வந்து ஒரு இன்ஜெக்ஷனே நம்ம ரெடி பண்றோம்னா இது சரியா இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து அனிமல்ஸை தான் செக் பண்றோம். நம்ம வந்து விலங்குகள் மூலமாக தான் வந்து இன்றைய ஆய்வகங்கள் வந்து செலுத்தப்பட்டு அது வந்து நடைமுறையில் இருக்கிறதா, அது வந்து சரியான முறையில வந்து அது வந்து பாதுகாப்பான ஒரு மருந்தா என்றதெல்லாம் நம்ம சோதனை செய்யணும். அப்ப இந்த மாதிரியான ஆய்வகங்களுடைய லெபார்டரி டெஸ்ட்டுக்கு வந்து விலங்குகளை வந்து நீங்க வந்து அனுமதிக்க கூடாது. ஏன்னா அது வந்து இந்த விலங்குகளும் மனிதர்கள் போலதான். அப்ப நீங்க வந்து அந்த மாதிரியான ஆய்வகங்களுக்கு அனுமதிக்க கூடாது. அடுத்தாக்குல வந்து குறிப்பா வந்து நம்மளுடைய ஆடைகள் நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமலுடைய அந்த தோல்ல செய்யப்படக்கூடிய பெல்ட்டுகள் வந்து யூஸ் பண்றாங்க. ஆட்டு தோல்ல வந்து நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில் உள்ள பொருட்கள் ஃபுல்லா செய்யறோம். அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து கசிய விடாத அளவுக்கு ஒரு பிளாடர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆட்டு தோல்ல வந்து செய்யப்படுகிறது. முடிகள் நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்க. அதுபோக பல்வேறு விதமான கடினமான வேலைகள்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கும் அனிமல்ஸை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அப்படிலாம் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து சியாச்சின் போன்ற நம்மளுடைய இந்திய இராணுவங்கள்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா இமயமலை போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இராணுவ அமைப்புகள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நாய் தான் வச்சிருக்காங்கன்றாங்க. சில இடங்கள்ல வந்து நாய் தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸே வந்து இங்க இருந்து நம்மளுடைய நாட்டினுடைய இராணுவ அதிகாரிகளுக்கான இந்த தகவல் தொடர்பு என்பது நாய்கள் மூலமாகத்தான் சில விஷயங்கள்லாம் வந்து நாய்கள்கிட்ட தான் கொடுத்து விட முடியும். அந்த மாதிரியான பாதைகள் போன்றவெல்லாம் வந்து அதுக்கு தான் தெரியுன்ற மாதிரி. ஏன்னா மோப்ப சக்தி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றனால நாய் போன்ற மிருகங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப நீங்க இந்த அனிமல் ஹார்ட் லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அவர்களுடைய இந்த விலங்குகளுடைய உதவிகள் என்பதும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்ப ஆனால் அதே சமயத்துல அதுகளுக்கான உரிமைகள் அதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அதை போய் கொஸ்டின் பண்ணீங்கன்னா எப்படி மனிதர்களுக்கு வந்து ஷிஃப்ட் மாதிரி போடுறோமோ அது மாதிரி அவங்களுக்கும் இது வந்து இன்னைக்கு டியூட்டி பார்த்தா 2 நாள் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓய்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகளும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வருது. ஆனால் அதே சமயங்கள்ல விலங்குகளை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிராணிகளாகவும் நம்ம வந்து இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அனைவரும் வீடுகளிலும் வளர்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருந்துள்ளது. அப்ப அதே சமயத்துல நம்ம அவர்களுக்கான அவைகளை பராமரிப்பதற்கான ஒரு விதிமுறைகளையும் நம்ம பின்பற்றி இருந்தோம். அதே சமயத்துல அதுக்கான பலமான ஒரு விஷயங்களையும் எவ்வாறு மனிதர்களுக்கு எவ்வாறு ஒரு ஒரு வேலையோ அல்லது அவர்களுடைய உணர்வையோ நம்ம எவ்வாறு புரிந்து கொண்டு நடக்கிறோமோ அதே போல மிருகங்களையும் விலங்குகளுக்கான ஒரு உரிமைகளையும் அவர்களுக்கான ஒரு தன்மைகளோடு நாம் அணுக வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய கருத்தாக அமைகிறது. அப்ப இந்த 2 பகுதிகளுமே நமக்கு வந்து எத்திக்கல் டீச்சிங் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். ஏன்னா அது நம்ம முன்னாடி பார்த்த பிரைவேசி என்று சொல்லப்படக்கூடிய டாபிக் அடுத்தாக்குல ஒவ்வொரு கேபிட்டல் பனிஷ்மெண்டாக இன்றைய டாபிக்காக இருந்தாலும் சரி அல்லது அனிமல் ரைட்ஸாக இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த தார்மீகமாக மனிதர்களுக்கான ஒரு அறநெறி கோட்பாடு அந்த சிந்தனையிலிருந்து தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த டிபேட் வந்து பொதுவா வந்து எவ்வாறு மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு தொகுப்பில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது. ஒவ்வொரு விதமான பகுதிகளுமே அனைத்து விதமான பகுதிகளுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெரரிசம்ன்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அப்ப டெரரிசம்னா நம்ம வந்து டெரரிசத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது அர்த்தமா கிடையாது. அப்ப எல்லா விதமான கருத்துக்களுமே ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான கருத்துக்களுமே ஒரு மனிதன் என்பவன் எவ்வாறு வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை எவ்வாறு நம் செம்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு கட்ட பகுதிகளாகத்தான் இதை பிரித்துள்ளார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப வாழ்க்கையில நம்ம வாழணும் அப்படின்னா நாம் எப்படி அறக்கோட்பாடோட இருக்க வேண்டும். அப்படியான அறச்சிந்தனையோடு நாம் வாழ்கிற பொழுது இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்ற ஒன்று இந்த டெத் பெனால்டி என்பது கிடைக்குமா என்பது நிச்சயம் கிடைக்காது. அப்ப இந்த
டெத் பெனால்டி என்பது ஒரு கொடுமையான ஒரு குற்றத்திற்காகத்தான் வழங்கப்படுகிறது. இந்த இந்த பாடத்தில் என்ன சொல்லுகிறது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமா யோகா அப்படின்ற ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி யோகா போன்ற மெடிடேஷன்கள்லாம் செய்யறதுனால உங்களுடைய கோபங்கள், கெட்ட சிந்தனைகள் போன்றவையெல்லாம் தவிர்க்க முடியும். அப்ப பாடங்கள் அனைத்துமே ஒவ்வொரு பகுதிகளும் நமக்கு சில விஷயங்களை கூறுகிறது என்றால் அதுபடி நாம் வந்து அதில் இருக்கக்கூடிய சரி தவறு என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஏனால் அதுதான் வந்து இந்த பாடங்கள் வந்து மேன் இஸ் எ ரேஷனல் அனிமல் அப்படின்னு முதல் பகுதியாக சொல்லப்படுவது அதான். மேன் வந்து ஒரு பகுத்தறிவான ஒரு அறச்சிந்தனையோடு வாழ வேண்டும். அப்ப அந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளாக உருவாகிறது. இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அனிமல் பற்றிய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி. நீங்க இந்த அனிமல் ரைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு பிராணிகளையும் நீங்க நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராணிகளினுடைய தன்மை என்பது மனிதர்களுக்கான தன்மைகளும் ஒத்து உள்ளது. அவர்களுக்கான உணர்வுகள் என்னவோ அது அனைத்துமே வந்து விலங்குகளுக்கும் உண்டு. நீங்க வந்து விலங்குகளையும் நீங்க மனிதர்களையும் நீங்க பிரிச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பகுத்தறிவை தவிர மற்றதுல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்களை விட விலங்குகள் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பீட்டர் சிங் அவருடைய கருத்துக்கள் வந்து நிறைய அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு. நீங்க அதனுடன் இப்படி பழகி இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு விசுவாசங்கள் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வந்து நேரடியா பார்க்கலாம் அப்படின்ற. அப்ப நம்மளுடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்துவதற்கு ஒழுக்கம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த யூனிட் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இந்த ஒழுக்கம், அறச்சிந்தனை போன்றவைகள் வழியாக நாம் எவ்வாறு நம் வாழ்வை செம்மைப்படுத்துவது, அதன் மூலமான பிரச்சனைகள் என்ன, இந்த அறநெறியை கடைபிடிப்பதன் மூலமாக எது போன்ற இடர்பாடுகளை நாம் சந்திக்கிறோம், எந்தெந்த இடர்பாடுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது போன்ற பல்வேறு விதமான கருத்து உரையாடுகள் தான் இது போன்ற பல்வேறு விதமான தலைப்புகளில் இந்த பகுதியானது உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நம்மளுடைய சிந்தனை மனிதநேயமாக இருந்தாலும் கூட அது மனிதனை பற்றிய கருத்துக்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அது விலங்குகள் குறித்த கருத்துக்களாகவும் விலங்குகளுக்குரிய நலன்களை நாம் பாதுகாப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய கருத்தாகவும் ஒரு பகுதியாக அமைத்துள்ளனர். அதே சமயங்களில் எவ்வாறெல்லாம் தீவிரவாதங்கள் இருக்கிறது, இந்த தீவிரவாதங்களை எவ்வாறு நாம் வந்து வேறு இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை கூறுகிறார். எவ்வாறு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எவ்வாறாக பிரித்து கொள்வது, நம்மளுடைய ப்ரொடெக்டிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய ரீப்ரொடெக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விதங்களையும் வடிவங்களையும் ஒவ்வொரு விதமான வகைகளையும், நம்ம வடிவம்ன்றது வந்து நம்மளுடைய மாற்றங்களை சொல்றோம். நம்ம மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கிறது, நம்மளுடைய குழந்தை பருவம் எவ்வாறு இருக்கிறது, இளமை பருவம் எவ்வாறு இருக்குது, முதிய பருவம் எவ்வாறு இருக்கிறது, அலுவலகங்களிலுடைய வேலை பார்க்கக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்கிறது போன்ற பல்வேறு விதமான வடிவங்களை எல்லாம் அறச்சிந்தனைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அந்த அறச்சிந்தனையின் மூலமாக மனிதன் எவ்வாறு ஒழுக்க நெறியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்ற பல்வேறு பகுதிகளினுடைய தொகுப்பு தான் நாம் இன்று பார்த்த இறுதியான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். எத்திக்கல் டிபேட்ஸ்ல இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்த தலைப்புகள் அனைத்திற்கும் இறுதி தலைப்பாக இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அண்ட் அனிமல் ரைட்ஸ் என்ற பகுதி என்பது உள்ளது. இதற்கு அடுத்ததாக அடுத்த யூனிட் என்பது இருக்கிறது. அப்ப நம்மளுடைய இன்றைய பகுதியை பொறுத்தவரை இந்த விலங்குகளுக்கான உரிமைகள் எவ்வாறெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே சமயத்தில் அதை பாதுகாக்கப்படக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகளை நாம் எவ்வாறு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது பற்றியும், எவ்வாறெல்லாம் இந்த கொடுமையான குற்றத்திற்காக வழங்கப்படக்கூடிய இந்திய அரசினுடைய தண்டனையினுடைய வடிவங்கள் மற்றும் தண்டனையினுடைய சட்ட திருத்தங்கள் போன்ற வடிவமைப்புகளை எல்லாம் நாம் பார்த்தோமே, அதற்கினுடைய பிற்பகுதியாக நாம் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் இந்த விலங்குகள் நலன் கருதி நாம் செய்ய வேண்டும், எவ்வாறெல்லாம் விலங்குகளினுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை வரிசைப்படுத்தி பார்த்தோம். அப்ப விலங்குகளுக்கான
எவ்விதமான ஒரு விலங்குகளை பயன்படுத்தி அதனுடைய உழைப்பை பயன்படுத்தக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க சர்க்கஸ் போன்றதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா சில ரீசன்களை சொல்லி அவங்க வந்து அதற்கான அனுமதிகளை வாங்குகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அதெல்லாம் கூடாது என்பதுதான் இது போன்ற விலங்கு நல ஆலோசகர்களினுடைய கருத்தாக பகுதியாக இந்த பாடத்திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தினை நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் நன்றி.